ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நம்ம ஆவடியில் புதுசாக டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த டிமார்ட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிமார்ட் எப்படி இருக்குது, உள்ளெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்க போறோம்? ஷாப்பிங். அதுவும் எங்க போய் ஷாப்பிங் பண்ண போறோம்? நம்ம ஆவடியில டிமார்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ரொம்ப நாள் ஆவலா நாங்க காத்துன்னு இருந்தோம். எல்லா இடத்துலயும் போய் சுத்துவோம், டிமார்ட் போவோம். ஆமா, இப்ப என்னன்னா எங்க ஆவடியிலேயே டிமார்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. அதான் இன்னைக்குதான் ஓபன் பண்ணிருக்காங்க. நாங்க போய் பார்க்க போறோம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. வீடியோ எடுக்க விட்டா உங்களுக்கும் எடுத்துக்காங்க. இப்போ இல்லைன்னா நான் போயிட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். கூட்டம் இருக்கும், ஆனா இந்த டைம் இருக்காதுதான் நினைக்கிறேன். வெயில் நினைச்சு போவோம். அப்ப நம்மள மாதிரி எத்தனை பேர் நினைச்சு வருவாங்க. இங்க பாருங்க, நாங்க 3 பேர் போறோம். அம்மா வரலன்ட்டாங்க, வீட்லயே இருக்காங்க. நாங்க 3 பேர் மட்டும் கிளம்பிட்டோம். வெயில் அவ்வளவு தெரியலன்னு நினைக்கிறேன். வெளியே இருந்து பார்த்தாதான் பயங்கரமா இல்ல, லைட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா பயங்கர வெயில். உள்ள உட்காந்துட்டா கண்ணே கூசுதுன்னா அந்த அளவுக்கு வெயில். அதுக்கு இல்லடி, இங்க கடைங்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். டிமார்ட் கூட்டம் இருக்கு. என்னப்பா பயங்கரமா இருக்கும். பார்க்கிங் இங்கே உள்ள போலாமா? ஃப்ரீயா தான இருக்கு. இல்ல சேஃப்டி பிரச்சனை இல்ல. சரி போ, நம்மள லிஃப்ட் இருக்கும் எப்படி இருந்தாலும். என்னத்த சேஃப்டி இல்லையோ. கீழே விட்டா சேஃபா இருக்குமா? இங்கே கீழே பார்க்கிங் பாருங்க. எந்த டிமார்ட் ஓபன் பண்ணாலும் கூட்டம் தான். இப்ப ஆவடியில இந்த மாதிரி ஆச்சு. நான் நினைச்சேன், ஆனா பரவாயில்லையே, நம்ம ஊர்லயும் இப்படிலாம் ஒரு டிமார்ட்லாம் இருக்குன்னு ஹாப்பியா இருக்குல்ல. ரேம்ப் இல்ல இன்னும் அந்த அளவுக்கு ரெடி பண்ணல. பாப்பா வெளியே பார்க்கிங் நல்லா இருக்குல்ல. அம்மா எதுக்கே ஸ்ட்ரைட்டா விடலாம்ல, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா விட்டுருங்க, அவ்வளவுதான். பார்க்கிங்ல இங்கேயும் லிஃப்ட் இருக்கு. என்ன ரத்னம்பிகா, புது ஷாப்பிங் வந்துட்டுருக்கீங்களா டிமார்ட்டுக்கு? என்ன எதாவது வாங்க போறீங்களா? பாட்டில் வாங்குறீங்களா?
பாட்டில்லாம் வாங்குறீங்களா? இல்லை செராமிக் பவுல் வந்துட்டீங்களா? செராமிக் பவுல் என்ன சொல்ல வரீங்க? என்னதான் வாங்குறீங்க? எங்கே போனால் சுற்றி இங்கே தான் போகிறீங்க போல நீங்கள். எங்கே சுற்றினாலும் இங்கே தான் இருக்கிறீங்க போல. மகள் ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. நீ வாங்கும் போதே மொத்தத்தை வாங்கிடலாங்க. ஆமாம், அந்த டிமார்ட்டில் வாங்கி எல்லாம் வாங்கிக்கலாமா? அதான் சொல்கிறேன், நல்லபடியாக போய் வாங்கினது இங்கே வாங்கி வாங்கிக்கலான்றேன். வாங்கிட்டீங்களா? ஆனால் இதில் இப்போ நம்ம அங்கே 2 டிமார்ட் இந்த டிமார்ட் பெருசு, ரொம்ப பெருசு. எல்லாமே இருக்கு. என்னது இது? சீஸ் ஸ்டிக்ஸ். சாமி வாங்க. ஆனா இது எல்லா இடத்தோட இந்த டிமார்ட் ஆவடியில் இருக்க டிமார்ட் வந்து செம்ம பெருசு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறதுனா கார் பார்க்கிங்க்கும் சரி பைக் பார்க்கிங்கும் சரி நல்லா பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு வந்தோம்னா ஆல்ரெடி நாங்கள் போனோம் தான் பழைய டிமார்ட்டில் எல்லாம் வாங்கிட்டோம். புதிய எதுவும் வாங்கலை, சும்மா ஒரு என்ட்ரி மாதிரி என்ட்ரி போட்டு வந்ததுக்கு வாங்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். எல்லாமே எல்லாம் வாங்கிட்டோம். போன வந்து அந்த டிமார்ட்டில் எல்லாம் வாங்கிட்டோம். ஓகே, எல்லாத்தோட இந்த பிரான்ச் பெருசு. ஸோ நம்ம ஆவடியை சுற்றுவட்டத்தில் இருக்கிறவங்க வந்து பாருங்கள், டிமார்ட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பை. பேஸ்மெண்ட் பார்க்கிங், பேஸ்மெண்ட் வாட் டிமார்ட் தங்களுக்கு நன்கொடன் மாதிரி இருக்கிறது. பர்ச்சேசிங் முடிஞ்சிச்சு, சிம்பிளாக பண்ணிட்டோம். வந்தது பேர் என்ன? தண்ணியா? சொல்ல மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்குன்னு வெளியே வந்துட்ட வரை நீங்க 2 வாங்க வேண்டியதானே, 3 வாங்க வேண்டியதானே, 4 பாக்கெட் போட்டுட்டு இருந்தோம். போட்டா அதுக்கும் கத்துறது, ஏன் வாங்கின அப்படின்னு. இப்ப வந்து ஏன் எடுக்கலன்றாரு. எவ்வளவுதான் வாங்குறது சொல்லு. பாத்தியா வாய், பாத்தியா இப்படியே பேசுதா அப்படியே பேசுது, மாத்தி மாத்தி பேசுது இந்த வாய். கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஆனா எனக்கு இந்த டிமார்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உள்ளலாம் நாங்க அந்த அளவுக்கு ஃபுல்லா சுத்தியெல்லாம் பார்க்கல. கூட்டமா இருக்கறதுனால மாமாவுக்கு வந்து போயிடலாம் 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 கூட்டன்ட்டாரு. ஆஃபர் எதுவும் கொடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி அவனே ஆஃபர்ல தான் எல்லாத்தையும் இப்ப பாரு போடுறான், அதனால கொடுக்கல போல. ஆனா வேலை செய்யறவங்களுக்கு வெண்டு கிழியுது, எல்லாம் திணறாங்க வேலை செய்ய. இன்னும் ஈவினிங் வந்தீங்கன்னு வச்சுக்க செம்ம கிரௌட்ல மாட்டிப்பீங்க இல்ல. ஈவினிங் எல்லாம் கூட்டம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுவீங்க. என்ன சேலரி எல்லாம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான். சனி ஞாயிறு மட்டும் வந்துடக்கூடாது சொல்றோம். எப்போ வந்தாலும் டிமார்ட் கூட்டம் தான் இருக்கும். இந்த டிமார்ட்ல எல்லா டிமார்ட்டும் இப்படிதான் இருக்கும். ஆமா, இது வரைக்கும் நம்ம டிமார்ட் போய் காலியா இருந்த சரித்திரத்திலே பார்த்தது இல்லை. அப்படியே போயிடலாம் வீட்டுக்கு. ஆமா, அந்த சைடுக்கா? ஆனா அதை விட இதுதான் ஷார்ட் நம்மளுக்கு.
அதானே பத்தி சுத்தி போத்துங்களா அது நாலாவது ரோடு சரியில்லையா சுத்தி போயிடலாம் போது அப்படியே ஜூஸ் எடுக்கணும்னு நினைச்சேன். ஸ்வேதா அந்த சாக்லேட் பிரி மேங்கோ சாக்லேட் என்னென்ன வாங்கணும் நம்ம சீஸ் அந்த இது என்ன சாக்லேட் நம்ம கொய்யாக்கா சாப்பிட்டுருக்கோம் ஆல்ரெடி இத. வாங்க. மாங்காவா குடு எனக்கு குடுறீன்னா நீ பிரிச்சு சாப்பிட்டு வர ஜெல்லி மாதிரி இந்தடி சாப்பாடும் சேர்ந்து ஞாபகமும் ஏத்துன்னு வருது நீங்க ஏன் நிறைய பிரிஞ்சி சாப்பிடுறீங்க? ஏய் நான் வீட்ல தான் சாப்பிட்டேன் பாப்பா ரொம்ப புளிப்பா இல்ல இது மாங்காய் புளிப்பா தானே இருக்கும். இது ரொம்ப புளிப்பா இருக்கு அதான் நல்லா இருக்கு. ஆனா அங்கெல்லாம் கடை பண்ண முடிச்சுட்டேன் ஸ்டார்ட் ஆயிடலாம் ஆமா. ஆனா வந்து டிமார்ட் ஸ்டார்ட் எனக்கு ஆயிடும் டிமார்ட்ல இவன் நிறைய இடம் இருக்கு. ஜானேட் வாங்க நிறைய பார்த்தேன் பெரிய இடம்டி. மாமா வச்சு வாங்க முடியாது எந்த டிமார்ட்லயுமே முன்னாடி இந்த பார்க்கிங் இல்ல. சாப்பிடாம பேஸ்மெண்ட்ல நூடுல்ஸ் தான் ஆன இதுவே. இவங்க முன்னாடி இவ்வளவு பார்க்கிங் இருக்கு. இனிமே பைக் எடுத்துன்னு வந்துட வேண்டியதுதான் நல்லா ஃப்ரெஷ்ஷா கட்டிட்டு வரான். இங்க பாருங்க ஐஸ் வாங்க இறங்கிடுச்சிங்க 2 பேரும் ஐஸ் வாங்குறாங்க அப்புறம் நீங்க ஆவடி சரௌண்ட்ல இருக்கவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க டிமார்ட்டுக்கு போங்க இது வந்து நீங்க தள்ளியெல்லாம் நம்ம போயிருப்போம் ஆனா அதை விட நீங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கு நல்லா ஐட்டமும் நிறைய தான் இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப பெரிய டிமார்ட் இது என்ன ஐஸ் வாங்கலையா ஐஸ்கிரீமே இல்ல அங்க. ஐஸ்கிரீமே இல்லையா ஐஸ்ல காலியா இருக்கு ஃப்ரிட்ஜ் இங்க பாருங்க அந்த கடையில ஐஸ் இல்லைன்னு சொல்லி இப்போ இங்க வந்துக்கிறாங்க வெயில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெளியே சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வெயில் பயங்கரமா இருக்கு பைக்ல போறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் வரா பண்ணி பாப்போம் ஸ்டிக்கா இதுல 3 புதுசா விட்டுருக்கா பாருங்க. இது இது கூட பறி மேங்கோ பறி மேங்கோ எப்படி பின்ன இருக்கும்? அதுதான் இருக்கும். அப்படியே மாம்பழம் மாதிரி தான் இருக்குது அப்படியா? டேஸ்ட் நல்லா தான் இருக்கு ஆஹா. தெரியாது எனக்கு. வெயிலுக்கு நல்லா சூப்பரா இருக்கு நான் சாப்பிடவே மாட்டேன் ஐஸ்லாம் முடியல அந்த அளவுக்கு இப்போ கார்ல நம்ம ஏசி போட்டு போனாலும் அப்பவும் நம்மளுக்கு ரொம்ப என்னவோ டயர்ட் ஆயிடுது இந்த வெயில்னால பைக்ல போறவங்களாம் கண்டிப்பா இந்த டைம்ல வெளியே போவாதீங்க போனீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மயக்கம் தான் வரும் எல்லாருக்கும் அதனால எல்லாரும் வந்து வீட்லயே இருங்க ஈவினிங் போங்க இல்லை காலைல போங்க ஏ சூப்பரா இருக்கே காமிடி அதை இதே ஐஸு சீக்கிரம் மெல்ட் ஆயிடும் போலமா. இங்க பாருங்க என்ன ஐஸ் இது பிளாக் கரண்ட். பிளாக் கரண்டா பிளாக் கரண்டா ஃப்ரெண்ட்ஸ் சரி நான் சாப்பிடு மெல்ட் ஆகிட போகுதுந்தா மேங்காவும் நல்லா தாண்டி இருக்கு சாப்பிட்டுருக்கேன். போய் வெயில்ல சுத்தி நிக்கிற நிலாவா காயுது உனக்கு 1:30 மணிக்கு போய் வெயில்ல சுத்தி நிக்கிற சொன்னா கத்துவான் ஆமா வெயில்ல போய் சுத்தி நிக்கிறான் காத்து அடிக்குதுன்னா வெயில் எப்படி காயுது பயங்கரமான கண்ணு கூசுது ஏமா பீஸர்ல சாக்கோபார் இருக்கு பாருங்க. எடுத்துக்கோ. எப்படிமா இருக்கு சாண்ட்விச் எப்போ செஞ்சீங்க நான் இல்ல உன் பொண்ணு செஞ்சதுதான் நல்லா இருக்குங்க கிறிஸ்பியாக இருக்கு வேற என்ன சொல்றது சாப்பிட்டு முடிக்க போகிறோம் சீஸ் சீஸ் சாண்ட்விச் சீஸ் பன்னீர் சாண்ட்விச் பாப்பா நீ அந்த சாண்ட்விச்சை பார்த்து பார்த்து ஃபுல்லாக சீஸு பன்னீர் ஆனியன் ஆரிகனோ ஆரிகனோ போட்டு சாண்ட்விச் சில்லி ஃப்ளேக்ஸ் காலி ஆயிடுச்சுமா. அது போட்டா நல்லா இன்னும் நல்லா நல்லா தான் இருந்துச்சு என்னண்ணா வரேன் நம்ம பின்னாடி எம்ஜிஆர் பாட்டு கேட்டுனுக்குறாங்க சவுண்டு வச்சுட்டு எவ்வளோ ஐஸ் போட்டிருக்கா என்ன ஜூஸ் அது லிச்சி ஜூஸ் அதுக்குள்ள காலி ஆகுதுங்களா? ஆனா நான் தான் குடி நல்லா சிக்கன் சாப்பிட்டு முடிச்சிட்ட வரையும் எடுக்கிறோம்
ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோவில் வருவே. என்னம்மா கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டியா? சாப்பிட்டோம். எப்படி இருக்கு பாரு, நல்லா இருக்கு. ஏன் டிமார்ட்டுக்கு நீ வரல? என்னால் முடியலம்மா, வெயிலில் ஏதோ சுத்த முடியல. நின்று பார்த்தா எதனா ஆசையாக இருக்கும், எதனா வாங்கலாம் அப்படின்னு. பார்ப்போம் எல்லாத்துக்கும். அதான் ஈவினிங் ஒரு ரவுண்டு போயிட்டு கேஎஃப்சி சிக்கன் வாங்கின்னு வந்து இப்போ சாப்பிட்டாச்சு. அவளுக்கு ஒரு ஷவர்மா சாப்பிட்டு நைட்டு நேரம் முடிச்சிட்டோம். நீ நாள் எப்படி போச்சு? நல்லா இவங்களுக்கு காலையிலேருந்து ஒரே வேட்டை தான் இல்லை, எழுந்து வேட்டை தான். நீ காலையில் எழுந்து அவங்க பையன் வீட்டில் போய் நாட்டுக்கோழி அடித்து நல்லா கட்டிட்டு வந்தாங்க சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து மதியானம் சிக்கன் செஞ்சு வச்சுருந்தேன், அதை சாப்பிட்டாங்க. மட்டன் வாங்கி வச்சேன், செய்யவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் போயிட்டு வந்து டயர்டாகிடுச்சா, அதனால் செய்யலை. சிக்கன் மட்டும் செஞ்சுட்டு சாப்பிட்டாங்க. எனக்காண்டி நாளைக்கு செய்வாங்க. அல்ல நானும் தான் நாளைக்கு எப்படி சாப்பிடுவேன், எப்படிமா சாப்பிடுவேன். ஆட்டுக்கறினாலே எல்லாருக்கும் ஒரு ஆசை. ஆமாம், இன்னும் 1/4 கிலோவே 250 ரூபாவா? இவ்வளோ வீட்டு தான் இருக்குது. அது நான் 1 கிலோவா வாங்குறோம். அது மற்றவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதான் ஒன்று. நான் நல்லா சாப்பிடுவேன், அவள் சாப்பிடுவான். நாளைக்கு நீ வரதாம்மா சாப்பிடுற. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய். வேலைக்கு போவேன். அம்மா நாளைக்கு வேலைக்கு போகிறாங்க. ஃபோன் பண்ணிட்டாங்க. 2 days லீவு ரெஸ்ட் எடுத்தாங்க, இப்போ வேலைக்கு போகிறாங்க. காலையில் வா. 11 மணிக்கு வர சொன்னாங்க. சரி, ஓகே பாய். பாய்.